இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் சென்னை பாலவாக்கம் பகுதியில் வசிக்கிறார். தேர்தலின் போது திமுகவுக்கு ஆதரவாக தனது சோசியல் மீடியாவில் தொடர்ந்து பதிவுகளை போட்டு வந்தார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தையும் அதன் தொண்டர்களையும் கடுமையாக விமர்சனம் செய்து வந்தார். இதனால் விஜய் ரசிகர்கள் அவரை கமெண்டில் வறுத்தெடுத்தனர். இந்த நிலையில் கொட்டிவாக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அவர் சாப்பிட சென்றபோது அவரது கார் கண்ணாடியை மர்ம நபர்கள் உடைத்தனர். இதை பார்த்து ஜேம்ஸ் வசந்தன் அதிர்ச்சியடைந்தார். உடைக்கப்பட்ட காரை வீடியோ எடுத்து தனது சோசியல் மீடியாவில் பகிர்ந்தார். இந்த செயலில் ஈடுபட்டவர்கள் தருதலைகளா தற்குறிகளா என கேள்வி எழுப்பினார். மறைமுகமாக விஜய் ரசிகர்களை விளாசியிருந்தார். இந்த நிலையில் சம்பவ இடத்தில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த திருவொற்றியூர் போலீசார் பெண் ஒருவர் கார் கண்ணாடியை உடைப்பதை பார்த்து அதிர்ந்து போனார்கள். விசாரணையில் குடும்பத்துடன் ஹோட்டலுக்கு சாப்பிட வந்த ஜேம்ஸ் வசந்தன் ஒரு வீட்டின் முன்பு தனது காரை பார்க் செய்திருக்கிறார். வீட்டில் இருந்தவர்கள் தங்களது வாகனங்களை வெளியே எடுக்க முடியாமல் அவதிப்பட்டுள்ளனர். காரை எடுக்க யாராவது வருவார்கள் என்று நீண்ட நேரம் காத்திருக்கின்றனர். ஆனால் யாரும் வராத ஆத்திரத்தில் அந்த வீட்டு பெண்ணை ஜேம்ஸ் வசந்தன் காரை உடைத்தது தெரியவந்தது. இதையடுத்து அந்த பெண்ணை போலீசார் எச்சரித்தனர். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட ஜேம்ஸ் வசந்தன், கார் கண்ணாடி உடைப்பு சம்பவம் தனிப்பட்ட தருதலையின் செயல் என்பது போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது. இதில் அரசியல் தொடர்பு இல்லை, கல் எறிந்த நபர் எச்சரித்து அனுப்பிவிடப்பட்டார் என்று கூறியுள்ளார். இந்த நிலையில் ஜேம்ஸ் வசந்தன் தங்கள் மீது தேவையில்லாமல் குற்றம் சாட்டியதாக தாவேகா தொண்டர்கள் மீண்டும் சோசியல் மீடியாவில் கொந்தளித்து வருகின்றனர்.